பிரைஸ் தி லார்ட். தி ஃபைனல் ஸ்டாண்ட் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேசங்களில் மிகப்பெரிய அழிவுகள், தீமைகள், பஞ்சங்கள் இப்படின்னு சொல்லி திரளாக ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் நாட்கள் ஆக ஆக, கடைசி காலம் ஆக ஆக, அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி வருகிற பொழுது அந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவரும் நம்ம எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க முடியும், அந்த உபத்திரவங்களில் கர்த்தருக்காக நம்ம எப்படி நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆமோஸ் 8:11 இந்த வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நம்மளுடைய இந்த நாளுடைய நிகழ்ச்சி அமைய போகுது. இந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்கள்ல ஒரு பஞ்ச காலத்தை நான் பூமிக்கு அனுப்புவேன், அதை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வசனத்தினால உண்டாகிற பஞ்சம். அதாவது ஆகார குறைவுனாலேயோ இல்ல தண்ணீர்கள் குறைவுனாலேயோ வர்ற பஞ்சம் இல்லை, வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் வருகிறது, அதை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் கடைசி காலத்தை குறித்து எச்சரித்து நமக்கு சொல்லி இருக்கிறத அதுல பார்க்க முடியும். அப்ப இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனமாக நம்ம நிறுத்தி வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வசனம் கிடைக்காத பஞ்சம் அப்படின்னு சொல்றதை விட அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வசனங்கள் இருக்கும், நிறைய பேர் அதை போதிக்க தான் செய்வாங்க, அதுல என்ன இருக்காது, என்ன பஞ்சம் அப்படின்னு சொன்னா, உண்மையான சத்திய வசனங்களை கேட்க முடியாது. அப்படின்னா வேத வசனங்கள் இருக்கும், அதுல கலப்படமான வார்த்தைகள் நிறைந்திருக்கும், சபைகள் பெருகி இருக்கும், ஊழியர்கள் நிறைந்திருப்பாங்க. ஆனா அதுல உண்மையான சத்தியம் வேத வசனத்தை நம்மால கேட்க முடியாது. வஞ்சகங்கள் நிறைந்த கலப்படமான வார்த்தைகள் இந்த கடைசி நாட்கள்ல பெருகி இருக்கும். கலப்படமான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா, சொல்லப்படுகிற வார்த்தைகள்ல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நம்மளால பகுத்து பார்க்க முடியாதபடிக்கு அந்த உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கும். அதுதான் வஞ்சகம். அப்ப இப்படிப்பட்ட காலம்தான் ஒரு பஞ்ச காலமாக இந்த நாட்டுக்கு, நம்முடைய தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கடைசி காலம், இந்த ஆபத்து வருகிற பொழுது நாம எப்படி இருக்கணும், இதற்கு நிழலாட்டமாக வேதத்துல என்னென்னலாம் கை கொண்டிருக்கிறாங்க, அப்படி ஒரு பஞ்ச காலம் வந்த போது தேவ பக்தர்கள் கர்த்தருக்காக எப்படி நின்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 3:1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை ரொம்பவும் அரிதான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. சாமுவேல் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது தேவாலயத்துல கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப ஏலிக்கு கீழாக தேவாலயத்துல பணி செய்து கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகல, ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லப்படல, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த காரியமும் அறிவிக்கப்படல, தரிசன சொப்பனங்களோ எந்த வகையிலுமே தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்கள்ல பேசல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அரிதான ஒரு காலகட்டத்துல தான் சாமுவேல் அந்த இடத்துல ஒரு குழந்தையாக தேவாலயத்துல பணி செய்தார். இதுல நம்ம நல்லா கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல தேவாலயம் இருந்தது உண்மை, அந்த இடத்துல கர்த்தருக்கென்று பணி செய்கிற ஆசாரியர்கள் இருந்தாங்க, தேவனுடைய பெட்டியும் அந்த இடத்துல இருந்துச்சு, எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய உண்மையான சத்தம் அந்த இடத்துல கேட்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்த கடைசி நாட்கள்லையும் பிரசங்கங்கள் எல்லா இடத்துலையும் மிகுதியாக இருக்கும். நீங்க சோஷியல் மீடியாவை திறந்தாலே வீடியோஸுக்கு குறைவே இருக்காது. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வசனங்கள் சொல்லப்படதான் செய்யும். ஆனா இந்த கடைசி நாட்களினுடைய பஞ்சம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையான தேவனுடைய சத்தம், அதே போல சத்திய வசனங்கள், இதை நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்பவும் அரிதாக குறுகி போனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த பஞ்ச காலம் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நியமித்திருக்கிறார். அப்ப இந்த பஞ்ச காலங்கள்ல தேவ ஜனங்களான நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியமாக தேவனுடைய வசனமாகிய ஆயுதத்தை நம்முடைய இருதயத்துல எழுதுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் இந்த பஞ்ச காலத்துல நம்ம கர்த்தருக்காக நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல இருந்த பொழுது அவரை பலப்படுத்துறதுக்கோ இல்ல கூட இருக்கிறதுக்கோ எந்த விதமான சபைகளோ, அவர் கூடவே இருந்த சீஷர்களோ கூட யாருமே இல்ல. அவரு ரொம்ப தனிமையா தான் இருந்தாரு. அந்த நேரத்துல சாத்தான் நேரடியாக கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவ சோதிச்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு விதமான தாக்குதலுக்கும் தேவனாகிய கர்த்தர் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை முன்னிறுத்தி தான் பதில் அளித்திருப்பார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இதை நம்மால வாசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்கள்ல வேத வசனங்களோ இல்ல வேத வசனங்கள் அடங்கிய சுருட்களோ, இந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வசனங்கள் அவருடைய இருதயத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி தான் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு நாள் நம்முடைய கரங்கள்ல பைபிள் இல்லாம போற காலகட்டங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வரலாம். நம்ம எல்லாத்திற்குமே தயாராக இருக்கணும். அப்ப வசனங்கள், வேத வசனம் புக் இருக்குல்ல, பைபிள், அது நம்ம கைகள்ல இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கடைசி நாட்கள்ல எப்படி வசனத்தை படிக்கிறது, எப்படி நம்ம சாத்தானுக்கு விரோதமா யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னா, சாத்தானுக்கு எதிராக நம்ம போராடுகிற சிச்சுவேஷன்ஸ் வருகிற பொழுது கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இந்த கடைசி கால உபத்திரவ நாட்கள்ல நிலைத்து நிற்கணும். அப்படின்னு சொன்னா, வசனம் நம்முடைய கரங்கள்ல அல்ல, நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வசனங்கள் நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம நிலைத்து நிற்க முடியும். அதே போல இரண்டாவது, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே சார்ந்து வாழ பழகணும். பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வளர்ந்து வருகிற பொழுது, நம்ம நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சுயமாக சிந்தித்து சுயமா முயற்சி எடுத்து எல்லாமே நம்முடைய சொந்த காரியங்கள்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா தேவனுடைய காரியத்துல இது ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். நம்ம எவ்வளோ வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தரையே நம்ம சார்ந்தனுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். உதாரணமாக ஆபிரகாமை நம்ம எடுத்து பார்க்கலாம். அவரு கர்த்தரை ஃபாலோ பண்ணி பின்பற்றி போகணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, தன்னுடைய சொந்த தேசத்தை, இனங்களை எல்லாத்தையும், சொந்த பந்தங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் கர்த்தரை மட்டுமே நம்பி சார்ந்து கடந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் வேதாகமத்துல மோசையை நம்மால பார்க்க முடியும். அவரு அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் என்ன செஞ்சாருன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்காக அரண்மனை வாழ்க்கைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாக வச்சு அவருக்கு பின் சென்றதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பும் அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் கடந்து போனார். பவுல் சிறைச்சாலைகள்ல அவர் இருந்து, தனிமையில அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை நமக்கு பெற்றுத்தரும். இதெல்லாம் பைபிள்ல நமக்கு ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு உபத்திரவமான காலகட்டங்கள் வருகிற பொழுது, நாம எப்பயுமே நம்மையோ, நம்முடைய சுய பலத்தையோ, நம்முடைய சுயத்தையோ, நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்களையோ நம்ம சார்ந்திருக்காம, எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து பழகணும். அதுதான் இந்த கடைசி நாட்கள்ல வருகிற எல்லா சோதனைகளுக்கும் நடுவுல நம்ம நிலைத்து நிற்க பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக வேதத்துல தேவனோடு நேரடியாக தொடர்பு வைத்திருந்த எலியா தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க முடியும். எலியா வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேசம் முழுவதிலும் விக்கிரக ஆராதனையினால மூழ்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவரை நடத்துறதுக்கோ, அவரை பலப்படுத்துறதுக்கோ எந்த சபைகளோ இல்ல ஒரு பெரிய கூட்டமோ இப்படிலாம் யாருமே இல்லை. தேவன் தான் அவருக்கு நேரடியாக ஆலோசனை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காகங்கள் மூலமாக உணவு கொடுத்து போஷிக்கிறாரு. அதே போல அந்த விதவையின் வீட்டுக்கு கடந்து செல்ல வச்சு போஷிக்கிறாரு. அதே போல எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்மேல் மலைகள்ல அப்படி எல்லா நிலைகள்லையுமே
ஒவ்வொரு கட்டத்திலையுமே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு உடன் இருந்து நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு காரியத்தை நம்ம உற்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா, எலியாவுக்கு அவருக்கு முழு ப்ளூ பிரிண்ட் என்ன, அவர் செய்ய போற காரியம் என்ன, எப்படிலாம் நான் உன்னை வழி நடத்த போறேன் அப்படின்னு முழுமையான எந்த ஒரு காரியமும் அவருக்கு சொல்லப்படலை. நீங்க நல்லா அதுல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முழு ப்ளூ பிரிண்ட் அவருக்கு கொடுக்கப்படலை. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும்தான் அவருக்கு சொல்லி தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த கடைசி நாட்கள்லையும் நம்மை குறித்த வரப்போற சோதனைகளோ இல்லை அதில் எப்படியெல்லாம் நம்ம நடக்கணும், நம்மை குறித்த முழுமையான திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்பவே நமக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்ல மாட்டார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கான காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி நடத்துவார் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சொல்லாம கர்த்தர் ஒவ்வொரு படிகளையும் நடத்தும் போதுதான் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அவரையே நம்ம சார்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 119 அதிகாரம் 105 இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வசனம் தீபமாய் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீபம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 10 மைல் தொலைவுக்கு முழுமையான அது லைட் கொடுக்காது. அப்ப தீபம் அப்படிங்கிறது ஒரு சின்ன லேம்ப் என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த சில அடிகள் நம்ம நடந்து போறதுக்கான வெளிச்சத்தை தான் அது காட்டும். அதுதான் இந்த வேத வசனம். அப்ப வேத வசனம் நமக்கு என்ன செய்யும்னா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை காட்டி வழி நடத்தும். அப்பதான் முழுமையாக நம்ம கர்த்தரையே சார்ந்து வாழ பழகுவோம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது. மூன்றாவது ஒரு காரியம் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல எப்படியெல்லாம் வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை கொடுத்து வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வனாந்திரத்துல அவங்களை நடந்து போகிற பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமம் 16 அதிகாரத்துல வாசிக்க முடியும். நேற்றைய மன்னாவோ இல்லை பழைய மன்னாவையோ அவங்க சேமித்து வைத்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் கட்டளையா சொன்னாரு, இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீ புதுசா நீ எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பழைய அனுபவங்களோ இல்லை பழைய அபிஷேகம், பழைய சாட்சிகள் இதையே வைத்துக்கொண்டு இப்பயும் நம்ம காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் பழைய காலம். ஆமா, கரெக்டு தான். தேவனாகிய கர்த்தர் நம்ம ரட்சித்தார், நிறைய அனுபவங்களை கொடுத்தார், வழி நடத்தினார். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? அதுதான் நம்முடைய ஜெயத்துக்கான படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவம், அதே போல ஒவ்வொரு நாளுமே நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தர் கொடுக்கணும். அதே போல புதிய வசனங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்தும் போதுதான் நம்ம சரியாக ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக நடப்போம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்கிறோம். நாலாவது ஒரு காரியம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். இது இந்த கடைசி காலத்துல ரொம்பவுமே அவசியமாக இருக்கு. வேதத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல்ல 2 முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த கடைசி நாட்கள்ல. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உதாரணமாக நம்ம பவுலை எடுத்துக்கொள்ள முடியும். ஏசியால அவர் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பணி, அதுதான் அவருடைய பிளான். அதற்காக தான் அவர் போய் தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பவுல் அங்க போக விடாதபடிக்கு தடுத்து மக்கெதோனியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை பெற்று அங்க போனது நிமித்தமாக ஈரோப் தேசம் முழுவதும், ஐரோப்பா முழுவதுமாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த சுவிசேஷம் பரவிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இந்த நாட்கள்ல சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் இல்லை, நம்ம எதை செய்யக்கூடாது, எது தேவனுடைய திட்டம் அப்படின்னும் சொல்லுவார். அப்ப நம்ம இருதயம் திறந்த இருதயமாக இருக்கணும். இது எதெல்லாம் தடைகள்லாம் நமக்கு வருதோ இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, தடைன்னு சொன்ன உடனே இது பிசாசு தான் அந்த தடையை கொண்டு வரான், இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறேன் அப்படின்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஆவியில நிதானித்து பார்த்து சில தடைகள் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற காரியம் கர்த்தரால சொல்லப்படுகிற காரியமாகவும் இருக்கலாம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நம்ம நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம்.
திறக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாசலுமே தேவனால திறக்கப்பட்ட கதவாக, தேவனுடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே அது தேவ சித்தம் தான் அப்படின்னு இல்லை. அது எனக்கான கதவா, இல்லை நான் அதற்குள்ள நுழையலாமா அப்படின்னு சொல்லி நிதானித்து தான் இந்த காரியத்தை செய்யணுங்கிறது தான் இந்த இடத்துல நாம கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல 5வது ஒரு காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் சில நேரங்களில் உபத்திரவமான பாதைகளை நம்ம நடந்து போகிற சிச்சுவேஷன்ஸ்ல கூட மௌனமாக இருப்பார். அதை நாம உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல யோசேப்பை நம்ம பார்க்க முடியும். அவரு பல வருடங்கள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்தா கூட அந்த காலகட்டத்துல தேவனாகி கர்த்தர் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல யோபுவினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீண்ட காலமாக தேவனாய் கர்த்தர் மௌனமாகவே இருந்தார். அவர் அவ்வளோ உபத்திரவப்பட்டு சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் பொறுமையாக ரொம்ப சைலண்டா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல தாவீதை நம்ம சொல்ல முடியும். அவர் பல சூழ்நிலைகள்ல கர்த்தரிடத்துல நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிறதையும் கதறுகிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலைகள்ல கூட கர்த்தர் ரொம்பவுமே மௌனமாக இருந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சில சமயங்கள்ல மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் கர்த்தர் பதிலாக சொல்றார் அப்படிங்கிறது அடையாளம் அல்ல. அப்ப தேவனுடைய மௌனம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதற்கான அடையாளம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை காட்டுகிற ஒரு நிலையாக இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை அறிந்து கொள்ளுகிற ஒரு பரீட்சையாக இது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை நடக்க பழகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பெற்றோர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, குழந்தையினுடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு அடியும் நம்ம நடத்தி கொண்டு போவோம். ஆனா அந்த குழந்தை வளர்ந்த பருவம் வந்த போது அதை பின்னால இருந்து நம்ம தாங்கி பிடிப்போம். இதுதான் நம்ம வழக்கமாக செய்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல தேவனாகி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பேசி நடத்தும் போது மட்டும் இல்லை, அவர் அமைதியா இருப்பது போல இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கர்த்தரை நம்பணும், அவரை சார்ந்து இருக்கணும். இதுதான் ஒரு உயர்ந்த நிலையான விசுவாசமாக சொல்லப்படும். அப்பதான் நம்ம தேவனுடைய சத்தத்தை மட்டும் இல்லை, அவருடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ளுகிற மனிதர்களாக மாறுவோம் அப்படிங்கிறது தான் இங்க நாம கற்றுக்கொள்கிறோம். வேதத்துல வெளிப்படுத்தல் புத்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிலடெல்பியா சபையை குறித்து தேவனாய் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனாய் கர்த்தர் அவர்களை பார்த்து, நீ ஒரு பெரிய கட்டிடத்தை, ஒரு சபையை நீ கட்டின, உலகத்தை எல்லாம் நீ ஜெயிச்சிட்ட அப்படிலாம் சொல்லல. கர்த்தர் அவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் வார்த்தைகளை கை கொண்டாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர்களை குறித்து சொல்றார். அவங்களுக்கு கொஞ்சம் பலம் தான், சிறிய பலம் தான், ஆனா ஒரு மிகப்பெரிய கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தேடுவது என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்குமாக வேத வசனங்களையே நம்ம பிடித்து கொண்டு அதை கை கொண்டு நடப்பவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கடைசி காலத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்ப நாட்கள் போக போக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள் கடைசி ஆகிற பொழுது டிஜிட்டல் ஊழியங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப சீக்கிரமாகவே தடை செய்யப்படலாம். பொது கூட்டங்கள், வெளியில நடக்கிற கூட்டங்கள், சபைகளும் கூட தடை செய்யப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்கள்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல தேவனாகி கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னா, வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரால, அதே போல தேவனுடைய சத்தத்தை நமக்கு கொடுத்து இதன் மூலமாக எல்லாம் வழி நடத்துவார் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரமும் நம்ம கற்றுக்கொண்டோம். தேவனாகிய கர்த்தர் எலியாவை எப்படி தனிமையா இருந்த சூழ்நிலைகளை நடத்தினாரோ அதே போல இந்த கடைசி நாட்கள்ல நம்மையும் நடத்துவார். தானியேலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் அந்நிய ஸ்தலத்துல ஜெருசலேமை விட்டு அவர் விக்கிரகங்கள் நிறைந்த பாபிலோன்ல அவரு புலம்பெயர்ந்து போயிருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆலயத்திலிருந்து அவருக்கு பிரிக்கப்பட்டிருந்தா கூட ஒரு நாள் அவர் தேவனை விட்டு பிரியல. தேவனோடு எப்பயுமே கனெக்டடாக தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் ஸ்நானகனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயதான காலத்துல பத்மோஸ் தீவுல நாடு கடத்தப்பட்டு அவர் அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் தேவனோடு அவர் கனெக்டா இருந்தாரு. அதனாலதான் மிகப்பெரிய தேவ தரிசனங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் அவருடைய வசனங்கள் நம்மோடு நமக்குள்ளும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். இந்த தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ள எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் சூழ்நிலைகள் மாறினாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இதற்கு ரொம்பவுமே சிறந்த உதாரணமாக ரிச்சர்ட் உம்ரன் அப்படிங்கிற தேவ மனிதருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ருமேனியா தேசத்தை சேர்ந்த இவர் யூத குடும்பத்துல பிறந்த ஒரு ஊழியராக இருந்தார். வாலிப பிராயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாரு. 2ஆம் உலக போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமாக ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா பலம் பெற்ற போது அரசாங்கத்துக்கு கட்டுப்படாம அவர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவ அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அறிவித்து கொண்டு வந்தார். இது நிமித்தமாக 1948ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில சுமார் 14 வருஷங்கள் அவர் இருந்த போது அவர் அனுபவித்த உபத்திரவங்கள், துன்பங்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர்ஸை அவர் ஃபேஸ் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி விசுவாசத்திற்காக சித்திரவதைகள் அப்படிங்கிற புஸ்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு. முடிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா அதை வாசிச்சு பாருங்க, உங்க விசுவாசம் பலப்படுத்தப்படும். அப்ப இவர் பல முறைகள் சிறை தண்டனைகளை அனுபவித்தாரு. அதே போல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறை, அவருக்கு அடுத்து பேசணும் அப்படிங்கிற வார்த்தைகளை மறந்து போற அளவுக்கு ஜன்னல்கள் இல்லாத ஒரு தனிமையான சிறை, யாருடைய குரலையுமே கேட்க முடியல, வார்த்தைகளே மறந்து போச்சு. அப்படிப்பட்ட தண்டனைகள், அதே போல தூக்கமில்லாத விசாரணைகள், கடுமையான குளிர், பசி, அடி, சரீர வேதனை அப்படின்னு சொல்லி அதிகமாக உபத்திரவங்களை அனுபவிச்சாரு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ மறுதலிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூட இருந்த சக விசுவாசிகளை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன அளவுல ரொம்ப அழுத்தத்தை கொடுத்து மிக கடுமையான தண்டனைகளை கொடுத்தார். அப்ப சிறையில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவித்த அந்த எல்லா காரியங்களையுமே தன்னுடைய சாட்சியாக பின்னாட்கள்ல அவர் அறிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவ நாட்கள்ல தேவனுடைய கிருபை என்னை எப்படியெல்லாம் தாங்குச்சு, என் கூட இருந்து பலப்படுத்துச்சு அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்லி இருந்தார். அவர் சொல்றாரு, எவ்வளவுதான் அந்த ஜனங்கள் என்னுடைய உடலை, என் சரீரத்தை அவங்க காயப்படுத்தி துன்புறுத்தினா கூட அவங்களால என்னோட சரீரத்தை தான் காயப்படுத்த முடிஞ்சிச்சு தவிர இயேசுவின் மேல் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பாக அவருடைய இருதயத்துல மனப்பாடமாக இருந்த வசனங்களை அந்த இடத்துல அவர் சத்தமாக சொல்லி ஒரு பாடலாக பாடி அந்த பாடல் மூலமாக தன்னுடைய ஆத்மாவை அவர் பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேத வசனத்தை நம்மிடத்துல இருந்து பறிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்துல அதை நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாட்சியாக அவர் சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலகட்டத்துல உபத்திரவமான சூழ்நிலைகள்ல வேதாகமம் நம் கைகளிலிருந்து பறிக்கப்படுகிற சிச்சுவேஷன்ஸ் வரலாம். தைரியமாக தேவனை அறிவிக்க முடியாத சூழ்நிலைகளும் உபத்திரவமான காலகட்டங்களுக்குள்ள வரலாம். வசனங்களை இருதயத்துல நம்ம எழுதி வைத்திருப்பவர்களை இருள் ஒரு நாளும் தொடாது, அவர்களை ஒரு நாளும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். பேப்பர்ல வசனத்தை வைத்து நம்ம வாசிக்கிறதில்ல, வெறும் புத்தகத்துல வைத்து வாசிக்கிறதில்ல. அந்த வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதவும் அதை கை கொண்டு நடக்கவும் வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப எந்த சூழ்நிலையே வந்தாலும் நம்முடைய விசுவாசம் பத்திரப்பட்டிருக்கும், காக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நாம கற்றுக்கொண்டோம். இவருடைய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய சபையோ இல்ல அரசியல் செல்வாக்கோ பணமோ இல்ல, இருதயத்துல தேவன் மேல் வைத்திருந்த அன்பும் அந்த வசனங்களும் தான் கடைசி நேரம் வரைக்கும் நிலைத்து நிற்கும்படி செய்தது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறார். அப்ப கையில வேதம் இருப்பதை விட அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, நம்முடைய இருதயங்கள்ல வேத வசனங்கள் இருக்கணும், அதன்படி வாழணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கடைசி நாட்களினுடைய பாதுகாப்பு அதுவாகவே இருக்குங்கிறதுனால எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த வசனத்தை மட்டும் நம்முடைய இருதயத்துல எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா எது ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.